உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளில் குரங்கம்மை வைரஸ் தொற்று பதிவாகி வருகிறது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் ஜி விலாக். 1958ஆம் ஆண்டு குரங்கம்மை நோய் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது. குரங்கம்மை வைரஸ் ஆனது ஆர்த்தோபாக்ஸ் வைரஸ் இனத்தைச் சேர்ந்தது. இது விலங்கு கிட்ட இருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய வைரஸ். இது மருத்துவ ரீதியாக குறைவான தீவிரம் கொண்டதாக இருந்தாலும் பெரியம்மை நோயாளிகளிடம் கடந்த காலத்தில் காணப்பட்ட அறிகுறிகள் இவர்களிடமும் காணப்படுது. 1980களில் பெரியம்மை ஒழிப்பு மற்றும் பெரியம்மை தடுப்பூசி நிறுத்தப்பட்டதன் மூலம் குரங்கம்மை பொது சுகாதாரத்திற்கான மிக முக்கியமான ஆர்த்தோபாக்ஸ் வைரஸாக உருவெடுத்துள்ளது. இது முதன்மையாக மத்திய மற்றும் மேற்கு ஆப்பிரிக்காவில் காணப்படுகிறது. பெரும்பாலும் வெப்பமண்டல மலைக்காடுகளுக்கு அருகாமையில் நகர்ப்புறங்களில் அதிக அளவு காணப்படுகிறது. விலங்குகளில் இருந்து மனிதனுக்கு பரவுதல், ரத்தம், உடல் திரவங்கள் அல்லது பாதிக்கப்பட்ட விலங்குகளின் தோள்களில் இருக்கக்கூடிய புண்களின் மூலமாக இது மனிதர்களுக்கு பரவுகிறது. குரங்கம்மை வைரஸால் பாதிக்கப்பட்ட நபர்களுடன் இல்லனா விலங்குடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரங்கம்மை வைரஸ் பரவுகிறது. குரங்கம்மை என்பது பொதுவாக 2 முதல் 4 வாரங்கள் வரை நீடிக்கும். இறப்பு விகிதம் 3லிருந்து 6% உள்ளது. பொதுவாக இந்த நோய் 6 முதல் 13 நாட்கள் வரை இருக்கும். சில நேரங்களில் 5 முதல் 21 நாட்கள் வரையும் இருக்கலாம் என்று சொல்லப்படுது. இந்த நோய் தொற்று ஏற்பட்டு 5 நாட்கள்ல என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னா, கடுமையான காய்ச்சல் இருக்கும், கடுமையான தலைவலி இருக்கும், நிணநீர் கணுக்கள்ல வீக்கம் இருக்கும், முதுகு வலி இருக்கும், தசை வலி இருக்கும், ஆற்றல் இல்லாம இருக்கும். ஆரம்ப காலத்துல 5 நாட்கள்ல இந்த மாதிரியான அறிகுறிகள் தான் நமக்கு காணப்படும். அதுக்கப்புறம் தான், அதாவது இந்த காய்ச்சலுக்கு அப்புறம் தான் தோல் வெடிப்பு ஏற்படுகிறது. முதல் 5 நாட்கள்ல இந்த மாதிரியான காய்ச்சல் அறிகுறிகள் காணப்படுது. காய்ச்சலுக்கு அப்புறம் 6வது நாள், 7வது நாள், 8வது நாள்ல தான் தோல் வெடிப்புகள் ஏற்படுது. குரங்கம்மை வைரஸ் அப்படிங்கிறது ஆர்த்தோபாக்ஸ் வைரஸ் இனத்தைச் சேர்ந்தது. இது ஒரு மூடிய இரட்டை இலை டிஎன்ஏ வைரஸ் ஆகும். குரங்கம்மை வைரஸின் 2 தனித்தனி மரபியல் பிரிவுகள் இருக்கு. ஒன்னு மத்திய ஆப்பிரிக்கா, இன்னொன்னு மேற்கு ஆப்பிரிக்கா. இந்த மத்திய ஆப்பிரிக்கா பிரிவான காங்கோ பெசின் மிகப்பெரிய ஒரு கடுமையான நோயை ஏற்படுத்தக்கூடியது. அதிக பரவக்கூடிய தன்மையும் உள்ளது. பொதுவாக இந்த குரங்கம்மை வைரஸ் பல்வேறு விலங்குகளிடமிருந்து பரவுகிறது. குறிப்பாக கயிறு அணில், மர அணில், கேம்பியன் எலிகள், டார்மிஸ், இன்னும் பிற விலங்குகள். 1968ஆம் ஆண்டில் பெரியம்மை நீக்கப்பட்ட ஒரு பிராந்தியத்தில் 9 மாத சிறுவனுக்கு 1970ஆம் ஆண்டில் காங்கோ ஜனநாயக குடியரசில் இந்த வைரஸ் முதலில் மனிதர்களில் கண்டறியப்பட்டது. 1970களில் இந்த வைரஸ் 11 ஆப்பிரிக்க நாடுகளில் பதிவாகியிருக்கு. 2017 முதல் இன்று வரை நைஜீரியா நாட்டில் இந்த குரங்கம்மை நோய் இருந்து வருது. 2003ஆம் ஆண்டில் முதல்ல ஆப்பிரிக்காவிற்கு வெளியே, அதாவது அமெரிக்காவில் இந்த குரங்கம்மை நோய் பரவுது. அங்கு வளர்க்கக்கூடிய நாய்களிடமிருந்து அது பரவியதாக அதுக்கப்புறம் தெரிய வந்துள்ளது. நைஜீரியா நாட்டிலிருந்து 2018ஆம் ஆண்டு இஸ்ரேலுக்கு இந்த குரங்கம்மை நோய் பரவியது. அதுக்கப்புறம் ஐக்கிய ராஜ்யத்திற்கு 2018, 19, 21 மற்றும் 22ஆம் ஆண்டுகளில் இந்த குரங்கம்மை நோய் பரவி இருக்கு. அதே மாதிரி 2019ல் சிங்கப்பூருக்கு இந்த குரங்கம்மை நோய் பரவி இருக்கு. 2021ல் அமெரிக்காவிற்கு பயணித்தவர்களிடம் குரங்கம்மை நோய் பாதிப்பு அப்படிங்கிறது இருந்துள்ளது. 2022 மே மாதத்துக்கு அப்புறம் இந்த குரங்கம்மை இந்த நாடு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாத வகையில் எல்லா இடத்துலையுமே ஓரளவுக்கு பரவி இருந்தது. இந்த குரங்கு காய்ச்சலுக்கான சிகிச்சை மற்றும் தடுப்பூசி அப்படிங்கிறது பெரியம்மைக்காக உருவாக்கப்பட்ட டெக்கோவிரிமாட் எனப்படும் ஆன்டிவைரஸ். இந்த டெக்கோவிரிமாட் ஆன்டிவைரஸ் விலங்குகள் மற்றும் மனித ஆய்வுகளின் தரவுகளின் அடிப்படையில் 2022ல் குரங்கம்மை வைரஸுக்கான ஐரோப்பிய மருந்துகள் ஏஜென்சி, அதாவது EMA மூலம் உரிமை பெற்றிருக்கு. ஆனாலும் இந்த ஆன்டிவைரஸ் இன்னும் பரவலாக கிடைக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்து வருது. பெரியம்மை நோய்க்கு எதிரான தடுப்பூசி குரங்கு காய்ச்சலை தடுப்பதில் சுமார் 85% பயனுள்ளதாக இருக்கும் என்று பல கண்காணிப்பு ஆய்வுகள் மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. 2019ஆம் ஆண்டில் குரங்கு காய்ச்சலை தடுப்பதற்காக மாற்றியமைக்கப்பட்ட அட்டன்யூடேட் தடுப்பூசி வைரஸை அடிப்படையாக கொண்ட இன்னும் புதிய தடுப்பூசி அங்கீகரிக்கப்பட்டது. இந்த அட்டன்யூடேட் தடுப்பூசி 2 டோஸ் தடுப்பூசியாகும். இதில் கிடைப்பதும் குறைவாகவே இருக்கு. இந்த மாதிரி தடுப்பூசிகள் கிடைப்பதில் தட்டுப்பாடு இருக்கிறதுனால மக்களுக்கு ஆபத்து காரணிகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வைரஸின் வெளிப்பாட்டை குறைக்க அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து மக்களுக்கு சொல்லித்தர வேண்டும். அதன் மூலமாக தான் இந்த குரங்கம்மை நோய் வராமல் நம்மால் தடுக்க முடியும். மனிதர்களிடமிருந்து மனிதனுக்கு பரவும் ஆபத்தை குறைக்க வேண்டும். ஜினோட்டிக் பரவும் அபாயத்தை குறைக்க வேண்டும். விலங்கு வர்த்தகம் மீதான கட்டுப்பாடுகள் மூலம் குரங்கு காய்ச்சலை தடுக்க வேண்டும். இந்த குரங்கம்மை நோயின் மருத்துவ வெளிப்பாடு அப்படிங்கிறது பெரியம்மை நோயை போல் இருக்கு. பெரியம்மை நோயினுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது 1977ல் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் 1980ஆம் ஆண்டுகளில் உலக அளவில் தடுப்பூசி மற்றும் போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தினதுக்கு அப்புறம்
பெரியம்மை உலகம் முழுவதும் அழிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேல இந்த பெரியம்மை தடுப்பூசி அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டது. பெரியம்மை போன்ற இந்த குரங்கம்மை நோய் மீண்டும் பரவுறதுனால உலகளாவிய தயார் நிலையை உறுதிப்படுத்த வேண்டும். புதிய தடுப்பூசிகள், நோயறிதல் மற்றும் வைரஸ் தடுப்பு முகவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். குரங்கு காய்ச்சலை தடுக்கவும் கட்டுப்படுத்தவும் இது இப்போ தேவைப்படுது. குரங்கம்மை நோய் அப்படிங்கிறது ஒரு வைரஸ் தொற்று என்பதனால மக்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். இது மனிதர்களையும் சில விலங்குகளையும் ஒரே மாதிரியாக பாதிக்கிறது. காய்ச்சல், தலைவலி, தசைப்பிடிப்பு, குளிர்ச்சி, முதுகுவலி மற்றும் அதிகப்படியான சோர்வு ஆகியவை பொதுவான ஆரம்ப அறிகுறிகளாக இருக்கு. காதுக்கு பின்னால், தாடையின் கீழே, கழுத்து முழுவதும் அல்லது இடுப்பின் நிணநீர் கட்டிகள் வீங்குவது பொதுவானது. இது கன்னங்கள், கைகள் மற்றும் கால்கள், பிறப்புறுப்புகள், அத்துடன் கண்கள், கொப்பளங்கள் மற்றும் மேலடுகளில் தோன்றும் ஒரு சொறி மூலம் இதன் தோற்றம் வெளிப்படுகிறது. 2022ஆம் ஆண்டு ஜனவரி 1 முதல் 110 நாடுகளில் 85,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஜனவரி 2022 தொடங்கிய இந்த நோய் பல காரணங்களால் பெரும் கவலையை ஏற்படுத்துகிறது. இது பரவாத நாடுகளில் கூட அடிக்கடி இந்த நோயினுடைய பாதிப்புகள் பதிவாகியிருக்கு. மே 2022 முதல் ஆப்பிரிக்காவிற்கு பயணம் இல்லாதவர்கள் கூட இந்த நோய் பாதிப்பு இருக்கு. அதனால இந்த நோய்கள் பரவக்கூடிய நாடுகளில் இருந்து வரக்கூடிய மக்களுக்கு தான் இந்த குரங்கம்மை வைரஸ் பரவும் அப்படிங்கிறது கிடையாது. வேற எங்கேயாவது போயிட்டு வேற நாடுகளிலிருந்து வரக்கூடியவர்களுக்கும் இந்த நோய் பரவும் அப்படிங்கிறது இந்த குறிப்பின் மூலமாக நமக்கு தெரிய வருது. ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் பரவி இருந்த இந்த குரங்கம்மை வைரஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு ஓரளவுக்கு எல்லா இடங்களிலுமே இதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது காண தொடங்கி இருக்கு. பச்சை இறைச்சியை கையாளுதல், விலங்கு கடிக்கிறது, அதுக்கப்புறம் அது சுரண்டுறது, உடல் திரவங்கள், பாதிக்கப்பட்ட பொருட்கள் இல்லைனா பாதிக்கப்பட்ட மனிதருடன் நெருங்கிய தொடர்பு ஆகியவை தான் இந்த குரங்கு பாக்ஸ் பரவுறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. இந்த நோயினுடைய பாதிப்புகள் பார்க்கறதுக்கு சிக்கன் பாக்ஸ் போல இருக்கும். பெரியம்மை தடுப்பூசி நோயை தடுப்பதில் 85% பயனுள்ளதாக இருக்குது. பெரியவர்களுக்கான அந்த குரங்கு பாக்ஸ் தடுப்பூசியான ஜின்னியோஸ் அமெரிக்காவில் 2019 அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. தற்போது சிகிச்சை முறையானது டெக்கோவிரிமேட் ஆகும். இது குறிப்பாக பெரியம்மை மற்றும் குரங்கு போன்ற ஆர்த்தோபாக்ஸ் வைரஸ் தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிக்க வடிவமைக்கப்பட்ட வைரஸ் தடுப்பாகும். ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்காவில் இது குரங்கு நோய் சிகிச்சைக்கு உரிமம் பெற்றுள்ளது. ஒருவேளை சிகிச்சை அளிக்கலனா மத்திய ஆப்பிரிக்க பிரிவு வைரஸான காங்கோ பேசின் 10% முதல் 11% வரை இறப்பு விகிதத்தை கொடுக்கும் என்பது தெரிய வந்துள்ளது. ஒரு விலங்கு கடித்தால் அல்லது பாதிக்கப்பட்ட உயிரினத்தின் உடல் திரவங்களுடன் நேரடி தொடர்பு மூலம் மக்களை பாதிக்கலாம். இந்த வைரஸ் மனிதனிடமிருந்து மனிதனுக்கு சுவாச காற்றின் மூலமாக பரவுகிறது. அது மட்டுமில்லாமல் பாதிக்கப்பட்ட நபரின் உடல் திரவங்களுடன் தொடர்பு கொள்வதன் மூலமாகவும் பரவுகிறது. மேலும் பாதிக்கப்பட்ட நபருடன் படுக்கை அல்லது அடுக்குமாடி குடியிருப்பை பகிர்ந்து கொள்வதன் மூலமாகவும் பரவுகிறது. பெரியம்மைக்கான தடுப்பூசி மனித குரங்கு நோய் தொற்றுகளில் இருந்து பாதுகாப்பு அளிப்பதாக கருதப்படுகிறது. ஏன் அப்படின்னா வைரஸ் மிகவும் பொதுவானதாக இருக்கு. பெரியம்மை ஒழிக்கப்பட்ட பிறகு முறையான பெரியம்மை தடுப்பூசி கைவிடப்பட்டதால் இது மக்களிடம் தெளிவாக காணப்படவில்லை. ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் பெரியம்மை தடுப்பூசி போட்டவங்களுக்கு இந்த காய்ச்சல், இதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது மிக குறைவாக காணப்பட்டிருக்கு. பெரியம்மை நோய்க்கும் குரங்கு காய்ச்சலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, குரங்கு காய்ச்சல் வந்தால் உங்களுடைய நிணநீர் கணுக்கள் வீக்கம் ஏற்படும். பெரியம்மையில் நிணநீர் கணுக்கள் வீக்கம் ஏற்படாது. இதுதான் வித்தியாசம். மக்கள் இந்த குரங்கம்மை நோயில் இருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள ரொம்பவே கவனமாக இருக்கணும். குறிப்பாக இது சாதாரணமாக ஒரு ஜுரம், ஒரு 5 நாள் ஜுரம், தலைவலி, ரொம்ப அதிகமான வலி, சோர்வு, இந்த மாதிரி பொதுவான ஒரு நமக்கு ஜுரம் வந்ததுன்னா எப்படி இருப்போமோ அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்ம இது பெருசாக ஒரு பேராசிட்டமல் மாத்திரை இந்த மாதிரி தான் நம்ம வாங்கி சாப்பிட்டு அப்படியே இருப்போம். ஆனால் ஒரு 5 நாளுக்கு அப்புறம் தான், ஒரு 6வது நாள், 7வது நாள், 8வது நாளில் தான் ஸ்கின்னில் அந்த பாக்ஸ் அப்படிங்கிறது வருது, வெடிப்பு ஏற்படுது. அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். அதனால் ஒரு ஜுரம் அப்படிங்கிறது வந்த உடனே பேராசிட்டமல் எடுத்துக்காமல் நீங்கள் டாக்டரை பார்த்துட்டு செக் பண்ணணும். ஒரு 5 நாளுக்கு மேலே இது கடுமையாக அது இருக்குது அப்படின்னா, தலைவலியோ உடம்பு வலியோ சோர்வோ உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை அணுகணும். நீங்கள் செக் பண்ணிக்கணும். இதை நீங்கள் உடனே செக் பண்ணிக்கணும். அப்படியே சாதாரணமாக விட்டுறக்கூடாது. நம்மை நாமே பாதுகாத்து கொள்வது தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல தடுப்பூசி. அதனால் மக்கள் நம்மளை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். குரங்கம்மையை பற்றி பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயார் நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும்.
இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வீடியோவுக்கு நம்ம சூப்பர் ஜி விளாக் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.